ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் design-kodi ஒர்க். இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான். ஆக்சுவலாக ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு கிராண்டான லுக் தான் தருது. ரொம்ப சூப்பராக ப்ளூ கலரில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குட்டி குட்டி நிறைய ஹில்ஸ் எல்லாம் நிறையவே தெரியும். இதில் எப்படி நுணுக்கமாக ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை கூட ஃபுல்லாக நல்லா காமிச்சிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளவுஸு. இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நெக்லஸ் மாடலில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டிசைனுக்கு நெக்லஸ் மாடல் தான் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். சரி, அதனால் நெக்லஸ் மாடல் போட்டுட்டு ஒரு 2 லைன் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் கொடுத்துருப்போம். 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, செயின் ஸ்டோனு, சுகர் பீடு, திருப்பியும் ஒரு 2 லைன் பார்த்தீங்கன்னா ஜரியில் கொடுத்துருப்போம். ஃபுல் ஒர்க்குமே நெக்கும் ஃப்ரண்ட் எல்லாமே இந்த மாதிரி இதில் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுள் கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு இந்த பட்டு சாரியில். அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ளூ தெரியுது. அதனால் நாங்கள் ப்ளூ ஷேடும் வந்து ஒரு த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். த்ரெட் ஒர்க் வச்சு ப்ளூவும் சாரீ கலரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கலரும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 2 ஆல்டர்னேட் கலர் யூஸ் பண்ணியிருப்போம் மேங்கோவுக்கு. இது ஒரு மேங்கோ ஷேப் வந்து அதுலேருந்து ஒரு ஃப்ளார் வரா மாதிரி. இந்த இடத்துல எல்போ டேர்னிங்ன்றதுனால இங்கே ஷார்ட் பண்ணியிருப்போம் மேங்கோலேருந்து வர ஃப்ளவர்ஸை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் கலர் அதே மாதிரி ப்ளூ கலர் ஒரு ஸ்டோனும், இன்னொன்று வந்து நேவி ப்ளூ, இந்த 2 ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பண்ணி ஒட்டியிருப்போம் எல்லா சைடுமே டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பானி ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம். அதாவது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்னு சொல்லுவோம், பானி ஸ்டிச்சஸ்னு சொல்லுவோம். இந்த மேங்கோவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய கலரே உள்ள ப்ளவுஸ் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, செயின் ஸ்டோனு, சுகர் பீடு, ஒரு மேங்கோ, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோடிங் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி மேங்கோவுக்கு சுகர் பீட் வந்து தச்சு இந்த சைடும் அதே மாதிரி ஆப்போசிட் மாங்காவும் அதே மாதிரி. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டோனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அதை இந்த சைட் பார்த்தா மாதிரி ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க். இந்த இடத்துல ஷார்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் புட்டாஸ் ஒட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ளாராக இருக்கும். இங்கே 3 பெரிய ஃப்ளாரு. இங்கே இந்த எல்போவில் பார்த்தீங்கன்னா இந்த எல்போவில் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கட் பீஸ் ஆகிடும். அதனால ஸோ அந்த ஒர்க் வந்து நாங்கள் இங்கே பண்ணலை இது வரைக்கும். இங்கே இருக்க கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டீஸ் வந்து ரிங் வச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா தைக்கிற ரிங்லேயே வந்து 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. இது தச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். ஒயிட் கலர் ஜர்கன் ஸ்டோன் வந்து நல்லாயிருக்கும், நல்லா லுக் தரும் அப்படின்றதுனால ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாமே அதே மாதிரியே பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனும் அதே மாதிரி சேம் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இங்கே கட் ஒர்க் இங்கே எல்போ வந்து டேர்ன் ஆகுறதுனால அதே மாதிரி ஃப்ளவரை வந்து பாதி ஒர்க் கம்மி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு குட்டி புட்டாஸ் மாதிரி அதுக்கு பக்கத்தில் வச்சு 2 மேங்கோ வரா மாதிரி ஒன்று இதோட ஜாயின் ஆகிறதுனால ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளவுஸ் கலர் ப்ளூ கொடுத்ததுனால இதோட ஜாயின் ஆகிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ டார்க்காக வந்து கொடுத்துட்டு ஸோ அதோட ஜாயின் ஆக சொல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு கொஞ்சம் டேர்ன் ஆகி நிற்கும் போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். ப்ளவுஸ் கலரே கொடுத்துட்டு அதே மாதிரி பானி ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட்டு அங்கங்கே குட்டி குட்டியாக கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்து ரிங் தச்சுட்டு அதுக்கு மேலே ஜர்கன் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் முடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய ஹேண்ட் நெக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கர்வ் மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வளைவு மாதிரி பண்ணி அந்த வளைவுலேருந்து இந்த ஃப்ளவர் வர மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் இவ்வளோ தொலைவு தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஃப்ளவரை ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் வாட்டர் ஃபில்லிங் வந்து மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு அங்கே வரைஞ்சிருக்க மாங்காவையோ ஒரு ஃப்ளவரையோ ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ். இங்கே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ஜரியில் போட்டிருக்கோம். ஜரியில் போட்டிருந்தா இது கொஞ்சம் நல்லா தூக்கி காமிக்கும் ஃப்ளவர்ஸை. அதனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இதே தான் அதே நம்ம ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரி ஜரி, அதுக்கப்புறம் பீடு, செயின் ஸ்டோன்ஸ் பீடு, அதுக்கப்புறம் திரும்பிய பார்த்தீங்கன்னா 2 லைன் ஜரி கொடுத்துட்டு அங்கங்கே குட்டி குட்டி புட்டாஸ். ஷார்ட் ஸ்லீவ் தான். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதே மாதிரியே தான் இன்னொரு ஸ்லீவும்
இதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேயுமே கேப் வராமல் எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ப்ளவுஸு. இதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் ப்ளவுஸ். ப்ரைடல் ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.